டெய்லியும் ஒரே மாதிரி சட்னி பண்ணால் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. 3 மணி 9 ஆகுது. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, வாரத்தோட முதல் நாள். இன்னும் பரபரப்பாக இருக்கும் இல்லையா? ரொம்ப நாள் ஆச்சு இட்லி செய்யணும். இட்லி பண்ணிட்டேன். இங்கே அடுத்து என்ன சட்னி பண்ணலாம்? ரொம்ப மண்டையை போட்டு குழப்பி கடைசியில் எவ்வளோ சட்னி பண்ணியிருக்கேன் பாருங்கள். மொத்தமே 8 இட்லி இவ்வளோ சட்னி. இது எங்கேயாவது நல்லா சாப்பிட்றவங்களுக்கு ஓகே. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா வறுத்துட்டு, இஞ்சி, பூண்டு, புளி, கொத்தமல்லி கொஞ்சம் எல்லாத்தையுமே சேர்த்து பெருங்காயம், கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். 2 பத்த தேங்காய் வச்சு அரைச்சிருக்கேன். நல்லா கொஞ்சம் தண்ணி ஆக்கிட்டோம்னா சட்னி சூப்பராக இருக்கும் இட்லிக்கு. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி சட்னியை வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் நான் திக்காக வச்சுட்டேன். நீங்கள் தண்ணியாக வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியானம் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். 12 ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே வந்து எப்போ போல் வெள்ளை சாதம். அடுத்து இங்கே என்ன குழம்பு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், அதே பெரிய கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய் பாதியாக கட் பண்ணி போட்டு தேங்காய் அரைச்சி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 3 முட்டை வந்துட்டு வேக வச்சு போட்டிருக்கேன். அடுத்து இங்கே வந்து ரசம் இருக்குது. அடுத்து வந்து இங்கே என்ன பொரியல் பார்த்தீங்கன்னா, கேபேஜ் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். நான் எப்பவும் போல் கொஞ்சம் மிளகாய் பொடி போடுவேன், இட்லி மிளகாய் பொடி அது போட்டுட்டேன். ஒரே காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு தேங்காய் பொரியல் போட்டேன். கேபேஜ் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல். அடுத்து இங்கே வந்துட்டு வாழைத்தண்டு கொஞ்சம் இருந்தது. அதில் பச்சை தலை எடுத்து வச்சுங்க, அதை போட்டு கொஞ்சமாக இங்கே பொரியல் பண்ணி வச்சுட்டேன். வாழைத்தண்டு தலை பொரியல். அடுத்து இங்கே வந்துட்டு தயிர். இதான். அடுத்து வந்து எப்பவும் போல் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். 3 உருண்டை வச்சுருக்கேன். டின்னர் பாக்ஸ் 2. ஒன்று வந்து என்னோடய பொண்ணுக்கு, உங்களுக்கே தெரிய வீடியோ பார்க்குறவங்களுக்கு. இதுதான் சப்பாத்தி போட்டு நான் அப்புறமா காட்டுறேன். எங்கள் வீட்டில் லன்ச். உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சது காட்டும்போது வத்தலை மறந்துட்டேன். இது வந்து நான் வீட்டில் போட்ட வெங்காய வத்தல் தான். சூப்பராக இருக்கும். சவுண்டு கேட்குதா பாருங்க. நல்லா வெங்காயம் வாசனைலாம் பக்கோடா மாதிரி சூப்பராக இருக்கும் வத்தல். சூப்பரான வெங்காய வத்தலை மறந்துட்டேன். இங்கே வந்து சப்பாத்தி 2 டின்னர் பாக்ஸுக்கு வச்சுட்டேன். இது வந்து என் பொண்ணுக்கு வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு குழம்பெல்லாம் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பையனுக்கு சப்பாத்தி, முட்டை, ஒரு 2 பீஸ் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டேன். இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா அதே போல் சப்பாத்தி, கேபேஜ் பொரியல், கொஞ்சமாக வத்தலெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் கேபேஜ் பொரியல் வைக்கலை. நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு கெட்டு போயிடும், தேங்காய் போட்டுருக்கேன், அதனால் வைக்கலை.